அனுசியா இங்க வா. என்னதான் ஒரு பிரச்சனை? எதுக்கு இப்படி காலையிலே கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி உனக்கு ரசம் சோற தவிர வேற எதுவுமே வைக்க தெரியாதா? எந்நேரம் அந்த ரசத்தையே வச்சுட்டு இருக்க. ஆமா, நீங்க கொண்டு வர சம்பளத்துல பாதி கடனுக்கே போயிடுது, பாதி உங்க ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க அதுக்குன்னே செலவழிச்சிடுறீங்க. இதுல ரசமே பெருசு, வேற எதுவும் கேட்டுறீங்க. சரி சரி, காலையிலே உன் புராணத்தை ஆரம்பிக்காத, ரசத்தையே கொண்டு போறேன். சரி போங்க. வெளியே போயிட்டு வரேன்டா, பாய். பிள்ளைங்களா, நீங்களாவது நல்லா படிங்க, நீங்களாவது பெரியவெல்லாம் வாங்க. சரி வாங்க, இந்த அக்கா வீட்டுக்கு போய் நம்ம கைப்பிரதி கொடுப்போன்னு. அக்கா, யாரு நீங்க எல்லாம்? அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்காரு, உங்களுக்காக உயிரே கொடுத்தாருக்கா, உங்க மேல அவ்வளோ அன்பா இருக்காருக்கா ஏசப்பா. ஆமா, இப்ப எங்க வீட்லயுமே ரொம்ப சமாதானம் இல்லாம ஒரே சண்டையா இருக்கு. ஏதோ நீங்களும் சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன். இந்தாங்கக்கா, இதை படிங்கக்கா, உங்க வாழ்க்கையில அப்படியே எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். சரி சரி. பிள்ளைங்களா, எதுக்குடா சண்டை போடுறீங்க? அவர் வந்தா அவர் அதுக்கு மேல சண்டை போடுறாரு, நீங்களும் இப்படி சண்டை போடாதீங்க. நீங்களாவது ஒற்றுமையா இருங்க. இந்த ஒருத்தர் கவர்லாட்டு இருக்காரு, அவனோட சகாய வீடு எங்க இருக்குன்னு கேட்போம். சகாய வீடு எங்க இருக்குன்னு. நீங்களாம் யாரு? சகாய வீடு கேட்குங்களா? சகாயம் எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல சண்டை சத்தமே கேட்டுக்கிட்டு இருக்குவேன். அந்த சகாயமா? கரெக்டா தான் வந்திருக்கீங்க. இப்படி கூடி போங்க, வந்துடும். அது வீட்டுக்காரோட ஊருக்காரங்களா? சரி, நீங்க அப்படி உட்காருங்க, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சந்தோஷமா இருங்கக்கா. ஏன் அனுசியா, என்னங்க தண்ணி குடிக்கிறீங்களா? வாங்க. யாருடி வீட்டு முன்னாடி சந்தோஷமா இருங்கன்னு பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க? அது யாரோ தெரியல, யாரோ உங்க ஊருக்காரங்கன்னு சொல்றாங்க. எனக்கு வேற உள்ள உட்கார வைக்க பயமா இருந்ததுனால அப்படி வெளியே உட்கார வச்சிருக்கேன். ஏன் ஊருக்காரங்களா? எங்க அவங்க உள்ள வர சொல்லி பாப்போம். எப்ப அவங்க வந்துட்டாங்க, 3 பேர் உள்ள வாங்க. நாங்க 3 பேர் வந்திருக்கோம். என் பேர் செல்வம். என் பேர் அன்பு. என் பேர். நாங்க 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் உள்ள இருக்கோம். இது என்னடா பொறுமையா இருக்கு? இங்க பாருங்க, அவங்க 3 பேர் வந்திருக்காங்கல்ல, அதுல ஒருத்தன் பேரு செல்வமா, ஒருத்தன் பேரு வெற்றியா, இன்னொருத்தன் பேரு அன்பா. அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உள்ள வருவாங்களா? யாரங்க கூப்பிட? ஒருத்தர் தான் உள்ள வருவாங்களா? இப்போ நம்ம குடும்பத்துக்கு செல்வம் தாமா முக்கியம். செல்வம் காசு பணம் இல்லாம தான் நம்ம குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது. ஆனா அந்த செல்வத்தையே உள்ள வர சொல்லு. அதுவும் சரிதான். நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆனா நம்ம பிள்ளைங்களோட படிப்பும் அவங்க வெற்றியும் தான் இப்ப நமக்கு முக்கியம். ஆனா நம்ம வெற்றியவே கூப்பிடுவோம். நீ அப்படி சொல்றியா? சரிம்மா, அப்ப வெற்றியவே கூப்பிடுவோம். இருங்க அம்மா அப்பா, நம்ம வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கிறதுனால அன்பைதான் கூப்பிடணும். ஆமாம்மா, நம்ம பிள்ளை சொல்றதும் சரிதான். நீ போய் அன்பையே உள்ள கூப்பிட்டு வா. சரி, கூப்பிட்டு வரேன். அன்பு மட்டும் வாங்க. அப்ப நாங்க 3 பேருமே வருவோம். என்னடா இது, இப்பதான் ஒருத்தர் மட்டும் வருவீங்க, நீ இப்ப 3 பேர் வரீங்க. இதுவே நீங்க செல்வத்தை செல்வம் மட்டும் தான் வந்திருக்கோம். இதுவே நீங்க வெற்றி கூப்பிட்டீங்கன்னா வெற்றி மட்டும் தான் வந்திருக்கோம். இதுவே நீங்க அன்பை கூப்பிடுறதுனால எல்லாமே உங்க வீட்டை தேடி வரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. நீங்க பாத்தீங்களா, மதியானம் தான் ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கு சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், எல்லாம் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த பொண்ணு சொன்னது சரியாயிருச்சு இல்லையா? ஆமாம்மா, நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம்மா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகிக்கும், அன்புக்கு பொறாமை கிடையாது, சினம் கிடையாது. ஆகையால் சபையாராகிய நாம் அன்புங்கிறது 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்துக்கு வடிவமாகிய இயேசுங்கிறத நம்ம உள்ளத்திலையும் இல்லத்தையும் கூட்டு சென்று இந்த ஆண்டு சமாதானத்தினால் நாமும் வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாக நாம வாழ்வோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.